விருச்சிக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? 5ஆம் பாவத்தில் இப்பொழுது 4 கிரகங்கள் இருக்கின்றது. கண்டிப்பாக மனதைரியம் இருக்கும். 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற இந்த சேர்க்கையும் 6ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் உங்களுக்கு மனதைரியம் கொடுக்கும். பண வசதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் வாரிசு பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். எங்கள் வாரிசை எப்படி நான் காப்பாற்றுவேன்? குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். பணம் வரலையே, வருமானம் வருமா வராதா, வாழ்க்கை தள்ள முடியுமா தள்ள முடியாதா என்ற சிந்தனை அதிகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க. கண்டிப்பாக வியாபாரத்தில் பல சிக்கலை சந்திக்க வேண்டிய காலம். ஆனால் ஸ்லோவாக 2 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மாறும். அதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னாலும் 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாபம் வந்து சேரும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும், பேர் புகழ் இருக்கும். ஆனாலும் சில கான்ஃபிடென்ட்டான விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும். சில பேர் நாங்கள் இந்த ஏரியாவில் ஜெயிச்சிடுவோம், ஆனால் அங்கே சிறிய மார்ஜினில் தோல்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீண் செலவுகள் அரசியல்வாதிகளுக்கு அதிகமாக இருக்கும். விரோதிகள் கண்டிப்பாக இந்த நேரம் தோத்துடுவார்கள். சூரியனுடைய காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்று சொல்வேன். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் உங்கள் விரோதி ஆர்டிஸ்ட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுவார்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கடுமையான காலம். பணம் தசமயம் வராது, பதவி உயர்வு வராது. 2-3 மாதம் ஆகும். ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரமோஷன், மன நிம்மதி, தூக்கம் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்வேன். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. ஆனால் பெருசாக சேஞ்சஸ் வர்றதுக்கு ஃபினான்ஸ் லாக் எல்லாம் இருக்கும். அப்பா கிட்ட சில பேருக்கு பணம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த இன்ஸ்டியூஷன்லலாம் சீட்டு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மியாகவே இருக்குயா. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க. ரொம்ப சுமாரான லாபம் என்று சொல்வேன். கடுமையாக ஒழிக்கணும். நீங்கள் விவசாயம் பண்ணி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டீங்க, விற்றுட்டு வாடான்னா அவன் விற்றுட்டு வந்து பணம் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இந்த 2-3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்து வேலை செய்யுங்க. திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் திருமண நிகழ்ச்சி நடக்கிறதுக்கெல்லாம், நிச்சயம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மருமகளுக்கெல்லாம் நல்ல காலம். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. பல கிரகத்துடைய சேர்க்கையும் ராகு கேதுவின் பொசிஷனும் உடம்பில் உஷ்ணத்தை கொடுக்கும். உஷ்ணத்தினால் விவாதம் இருக்கும். என்ன பரிகாரம்? உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா தாத்தா என்ன தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அந்த இடத்துல போய் அந்த தெய்வத்தை ஒரு வாட்டி கும்பிடுங்க. 2வது, வியாழக்கிழமை உங்கள் குரு அல்லது தட்சிணாமூர்த்தீஸ்வர் அல்லது நவகிரக குருவை கும்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச 2 வாழைப்பழம் வாங்குறதுக்கு ஆசை இல்லை. கொஞ்சம் வெல்லம், ₹1 வெல்லம் வாங்கி பகவான்கிட்ட வச்சு அங்கே ஒரு கற்பூரம் ஏற்றுங்க, ஒரு விளக்கு ஏற்றுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டிலேருந்து டெட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் டார்க் ப்ளூ கலர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.